கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை நேர பரிசுத்த ஆராதனைக்கு இந்த அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தராகிய தேவன் நம்மை கடந்த 6 மாதங்கள் கடிமணி போல பாதுகாத்தார். இப்பொழுதும் இந்த புதிய மாதத்துக்குள்ளாக கிருபையாய் நம்மை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாளிலேயும் நாம் தேவ சமூகத்தில் இந்த நாளை, இந்த வேலையை, இந்த மாதத்தை ஒப்புக் கொடுத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை பாடி மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இப்பொழுதும் இந்த காலை நேர விசேஷித்த ஆராதனைக்கு துவக்கமாக நாம் யாரும் கண்களை கூடி ஜெபம் செய்வோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத உன்னத தேவனாக இருக்கிறீராச்சா. ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளும்படியாக இந்த கால வழியில் கூடி வந்துள்ளோம். இங்கே 2 பேராகிலும் 3 பேராகிலும் நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று வாக்குப்படி நீங்கள் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுதும் எங்கள் மத்தியில் நீர் கடந்து வந்திருக்கு. மெய்யாகவே ஆண்டவராகிய தேவன் அற்புதம் செய்து அதிசயங்களை செய்து ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து உங்கள் பிள்ளைகளை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவரே, இந்த கால நேர பரிசுத்த ஆராதனையில் எங்கள் மத்தியில் பிரசன்னராய் ஆண்டவரே நிதாமி ஆளுகை செய்து ஆவியானவரை அனுப்பி எங்களை பலப்படுத்தி உங்களை பாடவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தவும் தேவனாய் கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். இந்த அன்பின் கருத்துக்களை ஒப்புக்கொள்கிறோம். இந்த நாளிலேயும் கூடி வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நேரலையில் எங்களோடு கூட இணைகிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்மோடு கூட இணைந்து உம்மோடு கூட பரிசுத்த ஜீவிகளை ஒவ்வொரு நாளும் வாழ்கிற உங்கள் பிள்ளைகளை கர்த்தராகிய தேவன் இன்னும் பலப்படுத்துகிற, இன்னும் ஆசீர்வதிக்கிற, இன்னும் உங்கள் ஆவியை அபிஷேகத்தை ஊற்றுகிற தேவனாக இருக்கிறார். உண்மை பற்றி கொள்ள, உண்மை சார்ந்து ஜீவிக்க இந்த நாள் மட்டும் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காகவும் கூட நன்றி. தொடர்ந்து உங்களை பற்றி கொண்டு உமக்காய் வாழ இந்த சித்தத்தின்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்ல தேவன் அனுகிரகம் செய்து என்னை ஆசீர்வதிப்பீராக. அன்பின் பாதத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். மீதியான ஒவ்வொரு ஆராதனை பகுதிகளையும் கர்த்தர் பொருட்படுத்திக் கொள்கிறார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். அருமை ரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவன இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord, praise the Lord. Thank you, Jesus. Amen. இப்போது நம்ம பாடலை பாடுகிறோம். ஆண்டவர் படைத்த வெற்றி நாள் இது. இந்த பாடலை நாம் பாடுவோம். வெற்றியின் நாளிலே இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிலே இன்று அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். சுலமா எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது
பாடலை பாடுவோம். இயேசு ராஜா வந்து விட்டார் கூடும் இந்த வேளையிலே. ராஜன் வந்துவிட்டார் இந்த இடத்திலே. ராஜன் வந்துவிட்டார் இந்த இடத்திலே. ஓசன்னா 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 ஓசன்னா. ராஜன் வந்துவிட்டார் இந்த இடத்திலே. இருளான வாழ்வுதான் இப்போ வெளிச்சமாக மாறுதே. இருளான வாழ்வுதான் இப்போ வெளிச்சமாகவே மாறுதே. இயேசுவின் பேரொளி இயேசுவின் பேரொளி நம்மை ராஜன் வந்துவிட்டார் இந்த இடத்திலே. சாத்தானை ஜெயித்த இயேசுதான் உலாவி கொண்டு இருக்கிறார். சாத்தானை ஜெயித்த இயேசுதான் உலாவி கொண்டு இருக்கிறார். நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் ஆய்ந்து ஓடிடுதே. நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் ஆய்ந்து ஓடிடுதே. ராஜன் வந்துவிட்டார் இந்த இடத்திலே. ராஜன் வந்துவிட்டார் இந்த இடத்திலே. அந்தகார வல்லமை ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். அந்தகார வல்லமை மூழ்கிட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். கர்த்தரின் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகின்றதே. கர்த்தரின் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகின்றதே. ராஜன் வந்துவிட்டார் இந்த இடத்திலே. ராஜன் வந்துவிட்டார் இந்த இடத்திலே. ஓசன்னா 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 ஓசன்னா. Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் இந்த புதிய மாதத்துக்குள்ளாக கர்த்தராகிய தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். புதிய மாதத்தில் புதிய இந்த நாளிலே இந்த காலை நேர வேளையிலே கர்த்தருடைய திரு சமூகத்தில் கூடி வந்திருக்கிறது பெருத்த மகிழ்ச்சியாய் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் இந்த காலை வேளையில் ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய அன்பு பாதத்தில் நம்மை அர்ப்பணித்து நாம் கர்த்தரை பாடி இந்த வேளையில் ஆண்டவரை ஆராதனை பண்ணுவோம். புதிய நாளுக்குள்ளே என்னை நடத்தும் என்று சொல்லி எத்தனை பேர் இன்றைக்கு இந்த கால வேளையில் வாஞ்சியோடு கூட தேவ சமூகத்தில் கலந்து கொண்டிருக்கிறீங்க. புதிய நாளுக்குள்ளே என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை இறக்கும் என்று சொல்லி நாம் எல்லாரும் தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த புதிய நாளுக்குள்ளாக என்னை நடத்தும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவரை நோக்கி இந்த ஆராதனை வேளையில் நாம் முழு மனதோடு கூட அவரை நோக்கி பார்ப்போம். Praise the Lord. Hallelujah, 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 amen. நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி தேவ கரத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆமென். கரங்களை தட்டி
பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவோ சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவோ சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும். என் வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். திட்டத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்டத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எங்கள் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க. சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள் சீர்பொருந்த, குடும்ப உறவுகள் சீர்பொருந்த. சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட. கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும்,
நேரத்துக்குள்ளாக எங்களை கொண்டு வந்திருக்கிறீரே. புதிய நாளில் புதிய கால வேளையில ஆண்டவருடைய தெய்வீக பிரசனத்துக்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் கூடி வந்திருக்கிறதை மகிழ்ச்சியாக இருக்கிறோம் கர்த்தாவே. மன நிறைவோடு கூட உங்கள் திருப்பாத்திரங்களை ஒப்புக்கொடுத்து சொல்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்ற வேத வசனத்தின்படி அந்த வேத கால வேளையில உண்மை நேசித்து உண்மையில் ஆண்டவரே நாங்கள் அன்பு கூறுகிறோம் கர்த்தாவே. சங்கீதம் 18:1 சொல்கிறது, என் பலனாகிய கர்த்தாவே உண்மையில் அன்பு கூறுவேன் என்ற வார்த்தையின்படி உண்மையில் அன்பு கூர்ந்து உண்மை சிநேகித்து உண்மை வாஞ்சித்து உண்மை நோக்கி பார்க்கும்படி உங்கள் திருசங்கத்துக்கு கூடி வந்து ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற எங்களை இன்னும் பலப்படுத்தும்படியாக சொல்கிறோம் கர்த்தாவே. இந்த காலவழியில ஆண்டவராகிய தேவன் நிறைவான ஆவியானவராய் எங்கள் மத்தியிலே கடந்து வருவதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் வரும்போது எல்லா குறைவுகளும் மறைந்து போகும் ஆண்டவரே. உண்மை இந்த காலவழியில் ஆராதிக்கும் சிந்தையோடு கூட கர்த்தாவே பலத்தினாலே உண்மை மகிமைப்படுத்துகிற எங்கள் ஒவ்வொருவரையும் இன்னும் கர்த்தராகிய தேவன் ஹல்லேலூயா அந்த அபிஷேகத்தினாலும் ஆவினாலும் வல்லமையினாலும் வரங்களினாலும் நிரப்பும்படிக்கு ஆண்டவராகிய தேவன் தந்த அந்த புதிய விசேஷித்த கிருபையினருக்காக இந்த நாளுக்காக நன்றி பலிகளை செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓமே நன்றியோடு கூட சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, ஆவியானவரே. ஹல்லேலூயா. நிறைவான ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 கர்த்தாவே. நீர் வந்தால் எல்லா குறைவுகளும் மாறும் கர்த்தாவே. உடைய குடும்ப சூழ்நிலைகள் மாறும், ஊழிய சூழல்கள் மாறும், வேலை தலங்களில் இருக்கிற சூழல்கள் மாறும். எல்லா இடங்களில் இருக்கிற சூழல்களின் கர்த்தர் நேர்த்தியாய் நன்மையாய் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராண்டவரே. கடந்த 6 மாதங்கள் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வியாதி, பலவீனம், கண்ணீர், கவலைகள் எல்லாத்தையும் எங்களை விட்டு அகற்றி இந்த புதிய மாதத்துக்குள்ளாக கர்த்தராகிய தேவனை எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். இப்பொழுதும் ஒரு அன்பின் பாதத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. எங்களோடு கூட இணைந்து ஒரு மனதோடு கூட ஆராதிக்கிற உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு பேரும் ஒரு வல்லமை அபிஷேகத்தை ஊற்றுவீராக. உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு கட்டளிடுவீராக. ஆண்டவரே எல்லா சூழல்களிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை உணர்ந்து ஆண்டவரே உமக்கு அஞ்சி உமக்கு பிரியமான பிள்ளைகளாக, உம்மை தேடுகிற வாஞ்சிக்கிற பிள்ளைகளாக நிறைவான உமது பிரசனத்தை நாடி ஒவ்வொரு நாளும் உமக்கு ஆண்டவரே பிரியமுள்ள பிள்ளைகளாக ஓட கர்த்தராகிய தேவன் கிருபை செய்வீராக. ஆண்டவரே ஹல்லேலூயா. நீர் வரும்போது வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும் ஆண்டவரே, பாழானது பயிர் நிலமாய் மாறும் கர்த்தாவே. நீர் வந்தால் எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் முடிவு பரியந்தம். நீர் எங்களை நேர்த்தியாய் நன்மையினாலும் கிருபையினாலும் நடத்துகிற தேவன் என்பதை விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். உமக்கு நன்றி பலியிலே ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு கொடானபடி ஸ்தோத்திர பலியிலே ஏறெடுக்கிறோம் கர்த்தர். தொடர்ந்து இந்த மாதத்துல ஒவ்வொரு நடக்கிற ஊழியங்களையும் ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஊழியத்தின் தேவையெல்லாம் சந்திப்பீராக, தடைகள் எல்லாம் மாற்றுவீராக. தேசத்தில் ஒரு மிகப்பெரிய அமைதலை சமாதானத்தை கர்த்தாவே. உமக்கே துதி கனம் மகிமை செலுத்துகிறோம்.
இந்த அருமை ரட்சகர் மீட்புறமாக இயேசுவின் நாமத்தால உங்களை முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனில் இருக்கும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இப்பொழுதும் நாம் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை மாறி மாறி நாம் வாசிப்போம். சங்கீதம் 103 அதிகாரத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 103. மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்துகொள்ளப்பட்ட வேதத்தின் பகுதி சங்கீதம் 103. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். வலுவுக்கு சமமான உன் வயது திரும்ப வயது போதாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று அவர் நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, வெளியே புஷ்பத்தை போல் பூக்கிறார். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். எல்லோரும் சேர்ந்து வசிப்போம். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அதிகாலை வேலைக்காக உம்மை நோக்கி ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கு ஒன்றரை இரண்டு பேர் நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ அங்கே வாசம் பண்ணுகிறேன். இன்று எங்கள் மத்தியில் இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த சங்கீத பகுதியை ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே. இதில் இருக்கிற வசனத்தின்படியே எல்லாரையும் நடத்தும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் அவர்கள் பார்வையிலே நன்மையும் தீமையையும் சந்திக்கும்படியாக அவர்களை நன்மையினாலே அவர்களை வழிநடத்தி ஆளுகை செய்கின்றனர். உன் பாதம் பணிந்து கேட்கலாம் என்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமையுள்ளதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுது கொஞ்ச நேரம் கர்த்தருடைய செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். இந்த மாதத்தில் கர்த்தருடைய ஒரு வாக்கு தத்தத்தை இந்த நாளிலே தியானம் பண்ணி நாம் ஜெபம் செய்ய போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். புலம்பலின் புஸ்தகம், புலம்பல் 3வது அதிகாரம் 32வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 32வது வசனம். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார் என்று வேதவசனம் சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன்
தமது மிகுந்த கிருபையின்படி தமது பிள்ளைகள் மேல் இரக்கம் கொள்ளுகிற ஒரு தேவன். நமது மிகுந்த கிருபையின்படி நமக்கு இறங்குவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை இந்த நாளில் நாம் தியானம் பண்ண போகிறோம். ஆண்டவர் எப்படிப்பட்ட இரக்கம் உள்ள தேவன் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நாம் வாசித்த சங்கீதத்தில் 13வது வசனம் சொல்கிறது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல. பாருங்க என்ன சொல்லுது. நாம் வாசித்த இந்த சங்கீதத்தில் 103வது அதிகாரத்தில் 13வது வசனம் சொல்கிறது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆண்டவர் நம்முடைய தகப்பனாக எத்தனை பேர் நீங்க ஆண்டவர் கர்த்தரை எத்தனை பேர் நீங்க ஒரு தகப்பனாக நீங்கள் எண்ணுவீர்கள்? உங்களுடைய தகப்பன் உங்களுடைய பிதா என்று சொல்லி, அப்போ நீங்கள் அவருக்கு பயப்படும் பொழுது எப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு ஒரு இரக்கம் காட்டுகிறாரோ, அதே போல கர்த்தருக்கு பயப்படுகிற, கர்த்தரை தெய்வமாய் கொள்கிற, கர்த்தரை என் தகப்பன், என் தந்தை, என் பிதா என்று சொல்லி அவரிடத்திலே உங்களை நினைத்துக் கொள்கிற, உரிமை பாராட்டுகிற, உரிமை எடுத்துக் கொள்கிற, உங்கள் மேல பயப்படுகிற, அவருக்கு பயப்படுகிற உங்கள் மேல அவர் இரக்கம் கொள்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த வேதவசனம் சொல்கிறது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மேல் இரக்கம் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? எனவே அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது அவர் நமது மிகுந்த கிருபையின்படி அவர் இரக்கம் கொள்கிற, நம்மிடத்தில் இரக்கம் காட்டுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அது 8வது வசனத்தை பார்க்கும்போது 8வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் இரக்கம் கொள்ளுகிற, உருக்கம் உள்ளவராய், நீடிய சாந்தம் உள்ளவராய், பொறுமையா இருந்து ஒரு நன்மையை, ஆசீர்வாதத்தை, தீர்வை, நியாயத்தை, முடிவை நமக்கு ஏற்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இப்போ மனுஷன் என்ன பண்றாங்க? தப்பு பண்ணிட்டானா அவனுக்கு உடனே இம்மிடியேட்டா ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது வழக்கம். இது மனித இயல்பு. ஆனால் கர்த்தரோ அப்படி கிடையாது. கர்த்தரோ நிதானித்து முன் வரும் காரியங்களை அவர் சிந்தித்து ஏற்ற நீதி உள்ள நன்மையான அதற்கு உகந்த ஒரு நியாயத்தை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அதற்கு ஒரு உதாரணத்தை வேதத்தில் நாம் பார்க்கலாம். யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 11வது வசனத்தை பார்க்கும்போது, யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 11 கடைசி வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதை பார்க்கும்போது ஆண்டவர் யோனாவின் இடத்துல ஒரு விளக்கத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்று பார்க்கும்போது, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கும் அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக பரிதபியாமல் இருப்பினோ என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் அந்த இடத்துல எதற்காக இந்த வார்த்தையை யோனாவிடத்தில் சொல்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, யோனாவை அந்த நினிவே பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்பதை போய் கூறு என்பதாக சொல்கிறார். 1வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது 2வது வசனத்தில் அவனுக்கு கட்டளை எடுத்து அனுப்புகிறார். நீ எழுந்து மகா நகரமாகி நினைவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். இதுதான் விஷயம். அந்த நினிவே பட்டணத்து ஜனங்களுடைய அக்கிரமம், மீறுதல்கள், அவர்கள் செய்கிற அந்த மீறுதல் என் சமூகத்தில், தேவ சமூகத்தில் வந்து எட்டினது, என் சமூகத்தில் வந்து எட்டினது. அதனால நீ எழுந்து போய் நினிவேக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணு என்று சொன்னார். இதுதான் நடந்தது. ஆனால் அவர் வந்து கர்த்தர் சொன்ன பிரகாரம் செய்யாமல் அவர் தர்ஷீஷ் ஓடி போனார். அப்படி இருக்கும்போது தான் கர்த்தர் அவருக்கு ஒரு சின்ன சோதனையை கொடுத்து மீண்டுமாக அந்த நினிவே பட்டணத்துக்கு அவரை அனுப்புகிறார். அங்கே போகும்போது என்ன நடக்கிறது? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம பார்க்குற முக்கியமான விஷயம். ஆண்டவராகிய தேவன் மீண்டுமாய் அவனுக்கு 2ஆம் தரம் வந்து சொல்றார். 3வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்க்கும்போது, 2ஆம் தரம் கர்த்தருடைய வாக்கு யோனாவுக்கு உண்டாகி, நீ எழுந்து மகா நகரமாகி நினைவுக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். அவன் எழுந்து திரும்ப கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் போகிறான். போயிட்டு அந்த பட்டணத்தில்
அவன் கர்த்தர் சொன்னதின்படி பிரசங்கிக்கிறான். அவன் பிரசங்கத்தை கேட்ட அந்த பட்டணத்து ஜனங்கள், ராஜா முதற்கொண்டு மிருக ஜீவன்கள் வரையும் எல்லாரும் சாப்பிடாமல் உபவாசம் இருந்து அவர்கள் இருக்கிறதை அந்த வேதவசனங்களிலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஒருவேளை மனம் இருவார், நம்மை மன்னிப்பார், நம்ம பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து மனம் திரும்பிடுவோம் என்று சொல்லி அவர்களுக்குள்ள ஒரு திருமணம் பண்ணின போது, கர்த்தருக்கு பயந்த போது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு விஷயத்துக்குள்ளாக அவர்கள் வரும் பொழுது அதை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, மனிதன் எடுத்த உடனே பார்த்து முடிவு பண்ணி ஒரு தண்டனையை, பனிஷ்மெண்ட்டை, தீர்மானத்தை, நியாயத்தை இந்த உலகத்தில் அளிக்கிறதை சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தரோ அப்படி அல்ல. நாம் சங்கீதத்தில் வாசித்த 103:8 நாம் வாசித்தது போல அவர் நீடிய பொறுமையுள்ளவராய், உருக்கம் இரக்கமும் மிகுந்த கிருபையும் தயவும் உள்ள தேவனாக இருக்கிறார். அப்படின்னாலே அந்த தேவத்திலே இந்த இடத்துல அந்த நினைவே பட்டணத்து ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பினார்கள் என்று கர்த்தர் அறிந்தார். மனம் திரும்பினார் என்று கர்த்தர் அறிந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பாருங்கள், 3வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, அந்த நினைவே பட்டணத்து ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அறிந்து அவர்களுடைய அந்த கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த பட்டணத்தை அழிக்க போறேன், கவுத்து போட போறேன் என்று சொன்னாரு. ஆனா அதன்படி செய்யல. ஏன் அப்படின்னா அவர் மனம் திரும்பின அந்த பட்டணத்து ஜனங்கள் மேல இரக்கம் கொண்டு விட்டார், இறங்கிட்டார். இரக்கம் வந்துச்சு அவருக்கு. அப்போ அந்த இரக்கம் தான் நீங்கள் இன்றைக்கு நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் மிகுந்த இரக்கமுள்ள நமது மிகுந்த கிருபையின்படி உங்களுக்கும் எனக்கும் இரக்கம் கொள்ளுகிற ஒரு தேவனா இருக்கிறார். எப்படி அந்த நினைவே பட்டணத்து ஜனங்கள் மனம் திரும்பி அவர்களுடைய கிரியைகளிலிருந்து வேறுபட்ட அந்த செயல்களை பார்த்த கர்த்தராகிய தேவன் அவர்களுக்கு இரக்கம் கொண்டாரோ, அவர்களை மன்னித்தாரோ, அவர்களை அழிவிலிருந்து தப்பு வைத்தாரோ, அதே போல இன்றைக்கு உங்களையும் நம்மையும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை கர்த்தர் அழிவினின்று மீட்டு நம்மை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். இதை பார்த்து யோனாவுக்கு மிகுந்த விசனம் உண்டாயிற்று, கடும் கோபம் வந்தது. 4:1 சொல்லுகிறது, யோனாவுக்கு இது மிகுந்த விசனமாய் இருந்தது, அவன் கடும் கோபம் கொண்டு என்று அந்த வசனம் சொல்கிறது. கடும் கோபம் எதுக்கு இவன் கொள்ள வேண்டும்? கர்த்தர் மேல கோபம் கொள்வதற்கு இவன் யார்? கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதுதான் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை செய்யும். மரியாள் அந்த கானாவூர் கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைவுபட்ட போது அங்கிருந்து அந்த குடும்பத்தாருக்கு, அந்த வேலைக்கு, அந்த ஆட்களுக்கு, அந்த உறவினர்களுக்கு, கல்யாண வீட்டுக்காரங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு காரியம் இதுதான். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. இயேசு உங்களுக்கு என்ன சொல்றாரு, என்னென்னலாம் செய்ய சொல்றாரோ அப்படியே செய்யுங்க என்று அவங்க சொன்னாங்க. அது போல செஞ்சதுனாலதான் தண்ணீர் திராட்சை ரசமாக மாற்றப்பட்டது. இயேசு முதலாவது அற்புதத்தை அந்த கானாவூர் கல்யாணத்தில் செய்து தமது மகிமையை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவருடைய இரக்கம் பெரிதா இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, புலம்பல் 3:32, தமது மிகுந்த கிருபையின்படி ஆண்டவர் நமக்காக இரக்கம் கொள்கிறவராய், இறங்குகிறவராய் இருக்கிறார். அதைத்தான் யோனாவின் இடத்துல சொல்லுகிறார். யோனா கர்த்தர் சொல்றார், 4வது அதிகாரம் 10-11 வாசிக்கலாம். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாதது, நீ வளர்க்காததும், ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதவிக்கிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000 பேருக்கும் அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகி நினைவேக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ என்றார். அல்லேலூயா. இன்றைக்கு மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் நம்மை இறக்கம் கொள்கிறார். கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஆண்டவர் நம்மை இறங்கி நமக்கு நன்மை செய்கிறவராய், அதிசயம் செய்கிறவராய், அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. புலம்பல் 3வது அதிகாரத்தில் 22வது வசனம் 23வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். புலம்பல் 3வது அதிகாரத்தில் 22-23 சொல்கிறது, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. பாருங்க, இன்றைக்கும் இந்த வருஷத்தை துவங்கின அநேகர் நம்மோடு கூட இன்றைக்கு இல்லை. எத்தனை பேர் யோசித்து பார்த்துருக்கீங்க?
ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதிகாலையில் எழுந்திருக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த இந்த நாளுக்காக நீங்கள் நன்றி சொல்லணும். அதிகாலையில் எழுந்து ஆண்டவருடைய பாதத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கணும். எழுந்த உடனே நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அதுதான் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு பாடம். நீதிமொழிகள் 8:17 சொல்கிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். நாங்கள் சொல்ற யாரெல்லாம் என்ன சிநேகிக்கிறார்களோ அவர்களை நான் சிநேகிக்கிறேன். அப்போ அவரிடத்துல நம் சிநேகம் நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லியும் அன்பு கூறாமல் இருப்பது அது கிரியை இல்லாத ஒரு செத்த காரியங்களுக்கு ஒப்பானதாக இருக்கும். என்ன வேண்டும் தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு அன்பு கூற வேண்டும். அதிகாலையில் எழுந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். புதிய நாளை கர்த்தராகிய தேவன் தந்திருக்கிறார், அதற்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அந்த நாளுக்காக நாம் ஆண்டவரிடத்தில் அமர வேண்டும். பாருங்கள், 23ஆம் வசனம் சொல்கிறது, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற அந்த கிருபை பெரிது. நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தருடைய பெரிய கிருபை. அவருடைய கிருபைக்கு, இரக்கங்களுக்கு, அவர் நம்மை வைத்திருக்கிற அந்த தயவுக்கு, ஆசீர்வாதத்திற்கு அளவே இல்லை, முடிவே இல்லை. உண்மைக்கும் தேவன் நமக்கு ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார், மறுமைக்கும் தேவன் நமக்கு ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். ஏன்னா இன்றைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா அநேகருக்கு அநேக விதமான பயங்கள் இருக்கிறது. அதில் மிகப்பெரிய ஒரு பயம் என்னன்னா மரண பயம். எப்போது மறித்து போவோமோ என்ற ஒரு பயம் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், நான் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்கிறோம். நான் மறித்தாலும், இந்த நொடிப்பொழுதில் மறித்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாக அவரோடு கூட இருப்போம் என்ற ஒரு நம்பிக்கையை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா வேதவாசனம் சொல்கிறது, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, சீயோனின் வாழ்வை, எருசலேமின் வாழ்வை ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்திலேயே நம்ம ஜீவிக்கும் பொழுதே கர்த்தர் அவருக்கு பயந்தவர்களுக்கு, நல்ல கவனிங்க, அவருக்கு பயந்தவர்களுக்கு அவர் இறங்குகிற தேவனாக இருக்கிறார். அவருக்கு பயந்தவர்களுக்கு அவர் எல்லா நன்மையும் அவர் தருகிறார். அவருக்கு பயந்தவர்களுக்கு ஆண்டவர் சுற்றிலும் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்கிறார். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு விரோதமாக எழுந்து வருகிறார். எல்லா சாப பிசாசின் தந்திரமான காரியங்களையும் முறியடிக்கிறார். கர்த்தர் ஒருபோதும் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு உன்னத தேவனாக இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைங்க, பாருங்க, இன்னும் ஒரு சில விஷயத்தை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். பாருங்க, லூக்காவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். காணாமல் போன ஒரு, அதாவது கெட்ட குமாரன் என்று சொல்வார்கள். கெட்ட குமாரன் என்று ஒரு கதையை சொல்வது வழக்கம். அதுல 2 குமாரர்களில் இளையவன் அவன் தகப்பனை விட்டு தூரம் போய்விடுகிறான். 15ஆம் அதிகாரத்துல 20ஆவது வசனத்தை வாசிப்போம். பின்பு நான் அதற்குரிய விளக்கத்தை சொல்கிறேன். எழுந்து புறப்பட்டு என் தகப்பனிடத்தில் வந்தான். தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். என்ன புரியுது இல்லை என்று பார்த்தால், அவனுடைய பிள்ளைகள், அந்த தகப்பனுடைய பிள்ளைகள் 2 பேர் இருக்கிறாங்க. அந்த 2 பேர்ல என்ன நடக்குது? இளையவன் தன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, எனக்கு வரும் பங்கு, உன்னுடைய ஆஸ்தி இருக்குது, அதில் எனக்கு சேர வேண்டிய அந்த ஷேர், அந்த பங்கை எனக்கு பிரிச்சுட்டாங்க என்று சொல்லி தன் தகப்பனத்தில் கேட்கிறான். உடனே அந்த தகப்பன் வந்து என்ன பண்றாரு? இளைய குமாரனுக்கு அவன் கேட்டதன்படி அவனுடைய பங்கை பிரித்து கொடுக்கிறார். அவன் அதை விற்று பணமாக்கி கொண்டு தூர தேசத்திற்கு போய் அவன் அந்த பணத்தை எல்லாம் செலவு பண்ணுகிறான். 13ஆவது வசனம் சொல்கிறது, சில நாளுக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டார். இதான் நடந்தது. எல்லா பணத்தையும் சேர்த்துக்கொண்டு, எல்லா ஆஸ்தியும் சேர்த்துக்கொண்டு தூர தேசத்துக்கு, வேற இடத்துக்கு, கண்காணாத தேசத்துக்கு போயிட்டு அந்த பணத்தை துன்மார்க்கமாய் செலவு பண்ணி அழித்து உழுதி விட்டான். ஒண்ணுமே இல்லை. இப்போ துன்மார்க்கமா, தேவையில்லாத வழியில. அப்படி இருக்கும்போது எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலையும் ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. அவனுக்கும் பசி, பட்டினி, வறுமை, கஷ்டம் வந்தது. அப்போ அவன் ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது தான் உட்காந்து யோசிக்கிறான், என்னுடைய தகப்பன் வீட்டில் அநேக வேலைக்காரங்க இருக்கிறாங்களே என்று சொல்லி அவன் சொல்றான். அவன் என்ன சொல்றான் பாருங்க, 17ஆவது வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன்
என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்குது, நானும் அங்க பசியில வாடிட்டு இருந்தேன் என்பதை யோசிக்கிறேன். இப்படி யோசித்து என் தகப்பனிடத்துல போவேன். நாங்கள் போயிட்டு அவர்கிட்ட கேட்போம், அப்பா நாங்கள் இனிமேல் உங்கள் பையனாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, ஏன்னா உங்கள் வேலைக்காரங்களை ஒருத்தவங்க என்னை எடுத்து ஏற்றுக்கொள்ளுங்க என்ன சொல்லி கேட்குறேன். அவன் மன்னிப்பாரு என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட எழுந்து தன் தகப்பனிடத்துக்கு புறப்பட்டு வருகிறான். அப்படி அவன் தூரத்தில் வருகிறதை காண்கிற அவனுடைய தகப்பன். இப்பொழுது 20வது வசனத்தை வாசிக்கலாம். என்ன பண்றாரு? புறப்பட்டு அவன் தகப்பனிடத்தில் வந்தான். அப்பொழுது அவன் தகப்பன் தூரத்தில் வரும்போதே பார்த்து அவனை கண்டு முதலாவது மனதுருகிறார். இன்றைக்கும் அன்பு தேவ பிள்ளைகளே, உலகத்துல துன்மார்க்கமான வழியில, பாவ வழியில, கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியில நாம் நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நம்முடைய நாட்களில் நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கலாம். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறோம், செழிப்பா இருக்கிறோம், டெய்லி நமக்கு நல்ல ஒரு ஜீவியம் போய்கிட்டு இருக்கிறது. ஆனா அது கர்த்தருக்கு பிரியமானபடி ஓடுகிறதா நம்முடைய வாழ்க்கை என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானபடி நீங்கள் நடந்தீங்களா? நீங்க உங்களுடைய வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமானதாக கர்த்தருடைய கட்டளையின்படி இருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்க. அப்படி பார்த்து உணர்ந்து கர்த்தரிடத்தில் மீண்டுமாய் உங்களை திருப்பும் பொழுது, கர்த்தரிடத்தில் ஓடி வரும் பொழுது பாருங்கள், நம்முடைய தகப்பனாகிய ஆண்டவர் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வேதவசனத்தை ஒப்பிட்டு கவனித்து பாருங்கள். தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குகிற ஒரு தேவனாக இருக்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் இரக்கம் கொள்கிற ஒரு தேவனாய் கர்த்தர் நம்மோடு கொண்டிருக்கிறார். அவர் இரக்கம் கொள்கிற தேவன், அவர் நம்மேல் இரக்கம் பாராட்டுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் மனம் திரும்பி மனம் கசந்து நம்முடைய குற்றங்களை, தவறுகளை, மீறுதல்களை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது அவர் நம்மேல் இரக்கம் கொள்கிறார், இரக்கம் பாராட்டுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்பது வேதவாசனம் சொல்லுகிறது. நாம் நம்முடைய குற்றங்களை, தவறுகளை உணரும் போது, அறிக்கை செய்யும் போது, அவரிடத்தில் ஓடி வரும்பொழுது அவர் நம்மை மன்னிக்கிறார், இரக்கம் கொள்கிறார். கடைசியாக ஒரு உதாரணத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். மனாசே என்ற ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே மனாசேயை குறித்த வேதவாசனம் என்ன சொல்லுகிறது? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் அதில் 13வது வசனத்தை வாசிப்போம். என்ன சொல்லுகிறது? அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது, மனாசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்போது மனாசே அறிந்தான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலவழியில இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மேல் கர்த்தர் மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரிடத்துல நீங்கள் அலட்சியம் காட்டாதீர்கள். ஆண்டவரிடத்தில் ஏனோ தானே என்று இருக்காதீர்கள். அவரிடத்துல உங்களை முற்றிலுமாக முழுவதுமாக ஒப்புக் கொடுத்து விடுங்கள். நம்முடைய சரீரத்திற்கு, நம்முடைய ஆவி ஆத்மாவிற்கு அவர்தான் எஜமானனாக இருக்கிறார். அவரே நம்மை சிருஷ்டித்தார், அவரே நம்மை நடத்துகிறார், அவரே தொடர்ந்து நம்மை ஆளுகை செய்து வழி நடத்த ஒப்புக் கொடுங்க வந்து தேவ பிள்ளைகளே. இங்க என்ன நடக்கிறது? அதுல 10வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள். கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். இன்றைக்கு இந்த உலகத்துல சபைகளில, குடும்பங்களில, ஊழியங்களில கர்த்தருக்கு செவி கூடாமல் போகிற காரியத்தை கர்த்தர் பார்த்து மனவேதனைப்படுகிறார். சபைகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? கர்த்தரை விட்டு தூரம் போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஜனங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? கர்த்தர் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, கர்த்தரை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் பார்க்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறதே. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் இங்கே இந்த மனாசேயும் அவனுடைய ஜனங்களும் செய்கிறார்கள். கர்த்தர் 10வது வசனத்தை கவனிங்கள். கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். அப்போது அடுத்த வசனத்தை பாருங்க. ஆகையால் கர்த்தர் அசிரியா ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முச்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவனை கொண்டு போகும்போது அவன் ஜெபம் பண்றான் ஆண்டவரை நோக்கி. பாருங்க,
12-13 வாசத்தை நான் ஜெபம் பண்ணலாம். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகி கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வரப்படினான். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுதுதான் அவன் அறிந்து கொண்டான். அல்லேலூயா. இன்னும் அன்பான தேவ பிள்ளைகளே, அருமையான வேளையில நீங்களும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் அவரை நோக்கி பார்க்கிற அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த இரக்கம் செய்கிற தேவனா இருக்கிறார். கண்களை மூடி நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? நான் வாசித்த இந்த நாளிலே தியானிக்கிற வாக்குத்தத்த வசனத்தின்படி புலம்பர் 3:32 கர்த்தர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது பிள்ளைகளுக்காக அவர் இரக்கம் கொடுக்கிறார். நமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் தயவு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்த நாளுக்காக, இந்த காலை நேர ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கே துதியும் கனமும் மகிமையை செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீரே தேவன், என் கோட்டையை தஞ்சம், என் துருவ நான் நம்பியிருக்கிறேன் கேடகம் என்று உமது நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோம். கர்த்தாவே, தந்த இந்த புதிய நாளுக்காக உன் கொடான கூட ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த புதிய மாதத்துல உங்கள் பிள்ளைகளை கிருபையாய் வழி நடத்துங்க. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர்கிற குடும்பமாய் ஆசிர்வதிங்க. கடவுளுக்கு பயப்படுகிற பயத்துல ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்துங்க. தொடர்ந்து ஒவ்வொரு வாரம் நடக்கிற ஆராதனையில் உங்கள் பிள்ளைகள் பயபக்தியோடு குடும்பமாய் பங்கெடுக்க கர்த்தராய் தேவன் கிருபை செய்யுங்க. இம்மட்டும் உதவின எபினேசர் தொடர்ந்து கரம் பிடித்து எங்களை வழிநடத்தி பாதுகாப்பு ஆசிர்வதிங்க. மாதத்துக்கு தேவைகள் எல்லாம் சந்திங்க. தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத எல்லா செயல்களையும் கர்த்தர்களை விட்டு அகற்றுங்க. உமது வல்லமையில கரங்களை ஆட்கொண்டு வழி நடத்துகிறோம். உமக்கே துதி கனம் மகிமை செலுத்துகிறோம். கர்த்தாவே, அருமை ரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்டு மறந்த யோகங்களை தந்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஜீவனுக்கும் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் சந்தோஷம் சமாதானம் வழிநடத்தலும் பாதுகாப்பு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் ஆமென், ஆமென், ஆமென்.